மச்சான் இந்த செம்மு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குடா. எவ்வளோ படித்தாலும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் எம்பிஏ எப்போ முடிக்கிறது, கல்யாணம் எப்போ பண்ணுறது? சை. டேய், ஃபஸ்ட்டு புலம்புறத நிப்பாட்டு. முதல்ல ஒழுங்காக படி, அப்புறம் எல்லாம் தானாக நடக்கும். புரியுதா? அதே தான் நானும் சொல்கிறேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நானே பண்ணுறேன். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலுமா? ஸ்டடீஸில் மட்டும்தான். மச்சான் அங்கே பார்த்தியா? எலெக்ஷன் வந்துச்சுல, அதான். இன்னுமாடா இந்த ஊர் இவங்களை நம்பிட்டு இருக்கு? இல்லை மச்சான், யாரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். எங்கே நம்மளை மாதிரி இளைஞர்கள் வீட்டில் இருக்கப்போ காசு கொடுக்க சொல்லி பார்ப்போம். சரிப்பா, நீ வீட்டில் இருக்க, கட்சிக்காரன் வரான், காசு கொடுக்குறான், அதை நீ வாங்கி வச்சுப்பியா இல்லை அவனுக்கு கேள்வி கேட்பியா? மச்சான் நல்லா ஓலேருந்து தா வரைக்கும் கேட்டு விட்ருவேன். இதுக்கெலாம் ஒரு முடிவுன்னா நம்மள மாதிரி இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம ஊரில் பாதி பேருக்கு பிரசிடெண்ட் யாருன்னே தெரில. எல்லாம் மாறணும். மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியலும் அடிப்படை சட்டமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் மாற்ற கோட்டைக்கு ஒரு ராஜா வராமலா போயிடுவாங்க? என்ன மச்சான், ராஜா வருவாருன்னு அப்படிதான் வரான். வாடா. ஹாய்டா. ஹைடா. டேய், இவேண்டா இங்கே இருக்கா? மச்சான், என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம குரூப்பில் ஒரு பொண்ணு, நம்ம பொண்ணு தானே. ஏ பூஜா நில்லு பூஜா, ஏ பூஜா நில்லு பூஜா. டேய் போங்கடா. விட்றா விட்றா. அவன் உன்னை லவ் பண்ணா, அப்புறம் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட. அவள் தான் ஃப்ரெண்டாக பழகலான்னு சொன்னால, அப்புறமா அவளை திட்டினா எப்படிடா? போட்டுண்டா விட்றா. ஹலோ. டேய் எங்கடா போகிறான்? தெரியலையா மச்சான், வா போலாம். மச்சான், 5 லட்சத்துக்கு எங்கடா போவேன்? எப்படி ரெடி பண்ணுவேன்? நாளைக்கு 12 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லிருக்காங்க. யார் மச்சான் தருவா? இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவை விட்டேன். இப்போ இவர் இந்த நிலைமையில பார்க்க முடியலடா. விடு மச்சான், ரெடி பண்ணிக்கலாம்டா, ஒன்றும் இல்லைடா, ஃபீல் பண்ணாதடா. ஹலோ, என்னாச்சு சொல்லு. ஏன் எங்கே இருக்க? சரி, 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, வரேன். நானும் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மச்சான், ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, போயிட்டு வரேன்டா. இந்த டைமில் எங்கடா போகிற? வாடா போய் காசு ரெடி பண்ணலாம். இல்லை மச்சான், முக்கியமான வேலை இருக்குடா, நீங்கள் போய் காசு ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி வாடா, நம்ம போய் காசு ரெடி பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிற? உன்னால் ஒரு 5 lakhs ரெடி பண்ணி தர முடியுமா? உனக்கே தெரியும் என் ஃபேமிலியை பற்றி, எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் அப்படி கேட்குற? ப்ளீஸ் டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. ஆப்ரேஷன் பண்ணலன்னா அப்புறம். அப்போ என்னை காசுக்காக தான் யூஸ் பண்ணுறல? ஷை பாய். என்னடா கோச்சிட்டு போறா? உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை பூஜா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? முன்னாடியே கேட்டிருக்கலாம்லடா.
நானே உனக்கு கொடுத்துருப்பேன். இல்லை பூஜா, ஆல்ரெடி அவன் உன்னை அவாய்ட் பண்ணுறான். இந்த காசை நீ தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா இந்த காசை கூட அவன் வாங்க மாட்டான். சரிடா, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வா, நான் கேஷ் தரேன். இந்த காசை கொடுக்கறது அவனுக்கும் தெரியக்கூடாது, நீயும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, எப்போ ஆப்ரேஷன்? நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பூஜா. ஏய் அங்கே பாடுறா, இவ கூட இங்கே என்னடா பண்ணுறான்? சரி வா உள்ளே போய் என்ன கேட்கலாம் வா. ஏண்டா முக்கியமான விஷயம் இதான் உனக்கு முக்கியமான விஷயமா? நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லடா. அட்லீஸ்ட் என் கூடயாச்சும் இருந்திருக்கலாம். உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வெக்கமாக இருக்குடா. ச்சே, இனிமேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் மூஞ்சில முடிச்சிடாத. போயிடு. மச்சான், அப்பாவை காப்பாற்றிடலாமாடா? காப்பாற்றிடலாம்டா. இன்னைக்கு 12 மணிக்கு ஆப்ரேஷன்டா. ஆனால் நான் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறேன். விடு மச்சான், உஷார் பண்ணிக்கலாம்டா காசை. சரி, ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேளு. ஹலோ ஹலோ, எம்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள். நல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வெக்கமாக இருக்கா? ச்சே, இனிமேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் மூஞ்சில முடிச்சிடாத. ஏன்னா என்கிட்ட சொல்லல? டேய் இருடா. அப்பாவை பார்க்க போகலாம். ஏன்டா என்கிட்ட சொல்லல? எப்படா காசு உஷார் பண்ண? அது ஏன்டா உனக்கு? மச்சான், ஐ லவ் யூடா.